ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் நம்மளுடன் இருக்கின்றார். அவருடன் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி வந்திருக்கு, இப்போது ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு மாதம் ஆக போகுது, நாளைக்கு ஒரு மாதம் ஆக போகுது. எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. எப்படி போயிட்டுருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன ஆட்சி காலத்தில். ஸோ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த தோசைக்கல் மேலே உட்காந்தா சூடாக இருக்குன்னு சொல்லி பயந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. ஸோ திமுகவோட ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு கேவலமாக தாவேகாவோட ஆட்சி காலத்தில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர்மெண்ட்டு எவ்வளோ மோசமாக மக்களுக்கு சினிமா பாணியில் இன்ஸ்டாகிராம் ரீல் விதத்தில் இருக்குமோ அதை தான் இன்றைக்கி மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் இப்போ ஒரு சினிமா ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய ஆட்சியில் எல்லாமே சினிமா ரெஃபரன்ஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த தெரியின ஒரு படத்தில் தவறு செய்த நபரை பிரிட்ஜுக்கு அடியில் விஜய் அவர்கள் தொங்க விடுவார். எப்படி தொங்க விட்டாரோ அதே போல் இன்றைக்கி தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு தொங்கிட்டு இருக்கு. எதையுமே அதை பற்றி கண்டுக்காமல் இவர் ஹாயாக வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காரே தவிர, இது வரைக்கும் மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுத்து ஒரு போலீஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு முறை கூட ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிஜிபியை கூப்பிட்டு, சிட்டி கமிஷனர்ஸை கூப்பிட்டு, எஸ்பிஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறோம். இன்றைக்கி அதிகப்படியான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அதிரடி சிங்கப்படைன்னு ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் மீது ஒரு பயம் இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கி தாவேகா உறுப்பினர்கள் அதிகப்படியான குற்றச்செயல்களிலே ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குற்றப்பின்னணி உள்ளவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு புகலிடமாக இன்றைக்கி தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது. இதை முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழகத்திலே நடக்கக்கூடிய மிக கேவலமான சட்டம் ஒழுங்கு சிச்சுவேஷனை சீர் செய்ய அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இப்போது இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் அவரோட சினிமா பாடல்கள் ஒலிக்கப்படுது. யாராலன்னா காவல்துறையால் சினிமா பாடல்கள் ஒலிக்கப்படுது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழக அரசியல்னு கிடையாது, மொத்த அரசியல்லே ஒரு நியூ லோன்னு சொல்லலாம். ஒரு அடிமட்டத்தை நம்ம இன்றைக்கி அடைஞ்சிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸு. ஸோ அவங்களுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்க, ஒரு டிக்னிஃபைடு டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இவங்களுக்கு லீவ் அலவன்சஸ்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் மாதிரி போலீஸ் அப்படிங்கிறது. அவ்வளோ ஒரு உயரிய பதவியில் உள்ள நபர்கள், அவர்களுக்கு மீது எப்போதுமே அதிகப்படியான மரியாதை காவல்துறை மீது. அப்படிப்பட்ட காவல்துறை எப்போதும் பார்த்திங்கன்னா தேசிய கீதத்தை, இந்த மாதிரி நாட்டுப்பற்றோட பாடல்கள், அது சம்மந்தப்பட்டதை மட்டும் இசைக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி ஒரு நடிகர் தமிழகத்தோட முதல்வரான காரணத்தினால் இன்றைக்கி அவர் நடித்த சினிமா படத்துலேருந்து ஒரு பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படியே தொடர்ந்து போனால் எனக்கு என்ன பயன்னா, நாளைக்கு ஒரு வேளை மதுரைக்கு போனால் மச்சான் பேர் மதுரை பாட்டையும், நீலகிரி போகும்போது தொட்டப்பேடா ரோட்டில் முட்டை பரோட்டான்னு சொல்லி அதையும் வாசிக்க வைப்பார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அரசு விழாவில் அரசு அதிகாரிகள், அதாவது காவல்துறை இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி சினிமா பாட்டை வாசிப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மிக தவறான ஒரு விஷயம். ஆனால் இதுக்கும் கைத்தட்டி ஃபயர் விடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் இன்னும் தலைகுனிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும். ஸோ அந்த டிக்னிஃபைடு ரோலை காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை செய்ய வேண்டுமே தவிர, அதை விட்டு இப்படி எல்லாத்துக்கும் கைத்தட்டி இப்படி தான் நம்ம நாடு இருக்க போது அப்படின்னு நினச்சோம்னா சினிமா பாணியில் அரசியல் செய்ய முடியாது. அரசியலுக்கும் சினிமாக்கும் எட்டாவது தூரத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி சினிமாவில் என்ன வேணால் பண்ணலாம், ஒரு டைரக்டர் நினச்சா எப்படி வேணால் சீனை செட் பண்ணலாம். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. ஸோ எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, அத்தனை ஃபேக்டர்ஸ் ரோப்பின் பண்ணி தான் ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஸோ சினிமா ஸ்டைலில் சினிமா பாணியில் நடைபெற முடியாது. தயவு செய்து நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, எக்கச்சக்க ஹிட்டு பாடல் இருக்குது, அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு கேட்கணுன்னா வீட்டில் உட்காந்து எப்படி நீங்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாரு முதல்வர் அவர்கள், அவரோட ஹோம் தியேட்டரில் நல்லா ஃபுல்லாக சவுண்டு வச்சு
பாட்டு போட்டு கேட்கட்டும். ஆனால் இந்த மாதிரி காவல்துறையை வாசிக்க விடுறதோ இல்லைன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து இப்படி சினிமா பாணியில் மாற்றுவதோ ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம், குற்ற செயல்கள் நடந்தாலுமே திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக மேலே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாசமாவே இதான் நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் அவர்கள் மறந்து விட்டார் நினைக்கிறேன். கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டாருன்னே மறந்துட்டாரு. அவர் மறந்துட்டாரோ இல்லைனா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதவங்க மறந்துட்டாங்களோன்னு தெரியல. அதே பழைய தேஞ்ச டேப் ரெக்கார்டர் மாதிரி இன்னும் திமுக திமுக திமுகன்னு பிணாத்திட்டு இருக்காரு. முதல்ல வந்து இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு. இன்றைய தினத்தோட ஒரு மாத காலம் முடிந்து விட்டது. ஒரு மாசமா என்னமோ அந்த சிஎம் சேரில் போய் உட்கார்றது சினிமாவுக்கு கால் சீட்டு கொடுக்குற மாதிரி மார்னிங் 9 to 5 இப்போ 1 மணிக்கு டிஃபன் பாக்ஸ் திறந்தேன், தயிர் சாதமும் மாங்காய் வடவும் சாப்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கவர்னன்ஸில் வந்து கவனம் செலுத்தி நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சு, இப்போ திமுக எதிர்கட்சி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இன்னும் திமுகன்னு வந்து அதை பற்றி பேசாமல் மக்களுக்கான ஒரு ஆட்சி, ஒரு நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் வந்து இன்னசென்ட்டு, மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சினிமாவில் பண்ணுறதெல்லாம் நேரடி வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்பி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹனிமூன் பீரியட் எல்லாம் தவிர்த்து விட்டு உடனடியாக ஆக்ஷன் பிளாக் ஹீரோவாக இருந்த நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து தர வேண்டும் என்று முதல்வரை வலியுறுத்துகிறேன். திருச்சி மீட்டிங்கில் அவர் பேசின நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அல்லு சில்லுன்றது, 1 கோடி பேர் வாக்களிச்ச அந்த கட்சியை அல்லு சில்லுன்னு கட்சின்றாரு. அப்புறம் நான் வந்து கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் அப்புறம் அந்த வார்த்தை ஒரு பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா போயிட்டு? இது வந்து கைத்தட்டலுக்காக பேசக்கூடிய விஷயங்கள். எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து மக்கள் ரசித்து பார்ப்பாங்களோ அதே போல் வந்து கவர்மெண்ட்டையும் நடத்திடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது கொஞ்ச நாளைக்கு வேணால் எடுபடலாம். ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு மக்களுக்கு வந்து வாயும் வயிறும் முக்கியம். நீங்கள் அதற்கான அடிப்படை ஆதாரத்தை வந்து செய்யாமல் வெறும டயலாக் பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் செல்லுபடி ஆகாது. ஆனால் அதை விட முக்கியம் வந்து இந்த நாட்டோட வளர்ச்சி, நாட்டு மக்களோட வளர்ச்சி, இளைஞர்களோட நலன். இளைஞர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், வந்து சினிமாவும் அரசியலும் வேற என்று புரிந்து கொண்டு நடிகர்களால் நல்லாட்சி கொடுக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பவர் கட்டு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னைக்கு ஜல்லி மணல் எல்லாத்தோட வேலையும் ஏறிக்கொண்டு இருக்கிறது. இளைஞர்கள் வந்து பெற்றோரை வாக்களித்து சொன்னவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின், நாளைக்கு வீடு கட்டணுங்கிற கனவு கூட வந்து நினைவாகாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தை உருவாகி கொண்டு இருக்குது. நான் டெண்டரை கேன்சல் பண்ணுறேன், குவாரியை மூடுறேன் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட் என்ன? இங்கெல்லாம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆல்டர்னேட் என்ன, அதுக்கான ரெமெடி என்ன, எப்படி வந்து மக்களுக்கு சல்யூஷன் என்ன? ப்ராப்ளத்தை மட்டும் பேசுறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாது. ஒரு ப்ராப்ளத்தோட சல்யூஷனை கொடுப்பது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதை செய்ய இந்த அரசாங்கம் தவறிக்கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வந்து கவர்ச்சியால் வெல்லாமல் எந்த கொள்கையால் ஜெயிச்சு வந்திருக்கீங்க? இன்னைக்கு தாவேகாவோட கொள்கை என்னன்னு சொல்லி திடீர்னு உங்களை நிறுத்தி கேட்டாலே உங்களுக்கு தாவேகாவோட கொள்கை என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது வெறும் கவர்ச்சியினால், சினிமா கவர்ச்சியினால் மட்டுமே தான் நீங்கள் இன்றைக்கு அரசு அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க என்பதை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு அரசியல்வாதியாக செயல்பட வேண்டும். இன்னும் நடிகர் போல பஞ்ச் டயலாக் பேசுவது ஒரு முதல்வருக்கு அழகு கிடையாது என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. இது பாஜகவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? பாஜக என்பது ஒரு ஆலமரம்ங்க, இது வந்து வாழைமரம் கிடையாது. இந்த ஆலமரத்தை வந்து யாரும் அசைத்து பார்க்க முடியாது. பிஜேபியோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு. நாடு முழுவதிலுமே இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர் இருக்கிறார்கள். அங்கே எங்கேயும் சில நபர்கள் வந்து எப்போதுமே ஒரு புது கட்சி தொடங்கும் போது போவது என்பது சாத்தியமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு ஏன்னா அதற்காக வந்து பிஜேபியோட கொள்கை பிடிப்பில் உள்ளவர்கள், நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள், நரேந்திர மோடியை ஹீரோவாக பார்ப்பவர்கள் எப்போதும் பிஜேபியின் பக்கம் தான் இருப்பார்கள். பிஜேபியின் வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக வரும் காலத்தில் இருக்க போகின்றது. நிச்சயமாக இன்னைக்கு தாவேகாவுக்கு ஒரு மாற்று சக்தியாக இந்துத்துவத்தை முன்வைத்து எங்கள் கொள்கையிலே மாறாமல் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது நிச்சயமாக தீபம் ஏற்றுவோம் என்கின்ற நம்பிக்கை வைத்து தமிழகத்துக்கு தேவையான மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம். அதே போல் இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள். நீங்கள் வெறும் பாப்புலர் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் மாற்றி பேசுவது வந்து சரி கிடையாது. அதில் வந்து உடன்பாடும் கிடையாது பிஜேபிக்கு. சும்மா கொள்கையை மாற்றி அடகு வச்சுலாம் வந்து அரசியல் செய்து பவருக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் பிஜேபி இல்லை. எப்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட
நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு பிஜேபியோட உண்மையான ஹீரோ மக்கள் தான் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஸோ அந்த வழியிலே செயல்பட்டு, நேர்மையான வழியிலே செயல்பட்டு மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை நிச்சயமாக ஒரு நாள் தமிழகத்திலே கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி சார், தேங்க்யூ.